Welcome to Siva Sakti's YouTube channel. பாகம் 1. இடம் காமராஜர் இல்லம். பங்கேற்பாளர்கள் காமராஜர், சிறுவன் சிறுமி, போலீஸ் காவலர். அக்கா வெளியே போலீஸ் இருக்காங்கக்கா, பயமா இருக்குக்கா, வாங்கக்கா வீட்டுக்கு போலாம். பயப்படாத மோனேஷ், உன்னை எதுவும் செய்ய மாட்டாங்க, வா போலாம். பாப்பா தம்பி இங்க வாங்க. எங்க போறீங்க? நாங்க காமராஜர் ஐயாவை பார்க்க போறோம் ஐயா. முதலமைச்சர் ஐயாவெல்லாம் பார்க்க முடியாது, நிறைய கட்டு. முதலமைச்சர் ஐயாவெல்லாம் அடிக்கடி பார்க்க முடியாது பாப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு ஏழை குழந்தைங்கள மிரட்டிட்டு இருக்க? வாங்க, யார பார்க்க வந்திருக்கீங்க? உங்களை தானே ஐயா பார்க்க வந்தோம். என்ன விஷயமாக வந்திருக்கீங்க? என் தம்பி டைப்பிங் தேர்வுக்கு படிக்கிறான் ஐயா, அதற்காக பணம் கட்டணும். பணம் உதவி கேட்டு வந்தோம் ஐயா. ஓ, அப்பா அனுப்பிட்டாரா? இல்லை ஐயா, அப்பா இறந்துட்டாங்க. அப்ப உங்க அம்மா என்ன பண்றாங்க? அம்மா அப்பளம் சுட்டு வீடு வீடாக வித்துட்டு வராங்க ஐயா. சரி, அப்ப உங்க அம்மாவை நாளைக்கு என்ன வந்து பார்க்க சொல்லு. அம்மா பேச்ச கேட்டு நல்லா படிக்கணும், சரியா? சரிங்க ஐயா, நன்றி. நாங்க போயிட்டு வரோம் ஐயா. குழந்தைங்க, அதுவும் ஏழை குழந்தைங்க போய் சொல்ல மாட்டாங்க. இனிமே யார் என்ன வந்து பார்த்தாலும் வர சொல்லுங்க. சரிங்க ஐயா. பாகம் 2. இடம் காமராஜர் அலுவலகம். பங்கேற்பாளர்கள் காமராஜர், நண்பர்கள், சுகாதாரத்துறை அதிகாரி, போலீஸ் உதவியாளர். எங்க போறீங்க? நாங்க காமராஜர் ஐயாவை பார்க்க போறோம். இருங்க, கேட்டு வந்து சொல்றேன். வர சொல்லுங்க. நீங்க உள்ள போகலாம், ஐயா வர சொல்லிட்டாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க உட்காருங்க. என்ன விஷயமாக வந்திருக்கீங்க? இவர் என் நண்பர் கண்ணர். இவருடைய பையனுக்கு கண்ணுல அடிபட்டு காயமாயிடுச்சு. இன்னும் 2 நாள்ல அறுவை சிகிச்சை பண்ணலன்னா அடிபட்ட கண்ணு மட்டும் இல்லாம மறு கண்ணு பாதிப்படைந்து விடுமாம். ஐயோ, பண உதவி எதுவும் வேண்டுமா? பண உதவி எதுவும் வேணாம் ஐயா, அதற்கு நாங்க ஏற்பாடு செய்து விட்டோம். லண்டன் போகதான் கொஞ்சம் சிக்கலா உள்ளது. சுகாதார அதிகாரியிடம் போனால் போதுமே, அவர் ஒரு புகார் கொடுத்தால் போதுமே. ஏற்கனவே அவர்களை போய் பார்த்தோம் ஐயா. எங்களோட அவசரம் புரியாம நாங்க சட்டப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது சட்டப்படியா? இது பெரும் குற்றமாக இருக்கு. போய் சுகாதார அதிகாரியை கூட்டிட்டு வாங்க. சரிங்க ஐயா. எத்தனை வயசு? 7 வயது ஆகுது ஐயா, 2ஆம் வகுப்பு படிக்கிறான். படிக்கிற பையன் பார்வை போச்சுன்னா வாழ்க்கையே வீணாயிரும். வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. பச்சை பிள்ளை கண்ணுல அடிபட்டு இருக்கு, அறுவை சிகிச்சைக்காக அவசரமா லண்டன் போகணும்னு சொல்றாங்க. நீங்க என்னடானா நடுவுல தபால் செக்ஷன் போகணும்னு சொல்றீங்களாமே. மனுல கையோட்டம் போட்டாச்சு ஐயா, இன்னும் 10-15 நாளைக்குள் வேலை நடந்துரும். என்னையா இப்படி சொல்றீங்க? பையனுக்கு 10 நாளுக்குள்ள சிகிச்சை பண்ணலனா பார்வை போயிடும் சொல்றாங்க. நீங்க என்னடனா 15 நாள் சொல்றீங்க. உடனடியா முடிவெடுக்க வேண்டாமா? ஆத்திர அவசரத்துக்கு சட்டம் தேவையில்ல, மனு தேவையில்ல. நீங்க எனக்கு என்ன பண்ணீங்களோ தெரியாது. இன்னும் 2 நாட்களுக்குள்ள இவங்களை லண்டன் போக ஏற்பாடு செய்யுங்க. சரிங்க ஐயா, கண்டிப்பா ஏற்பாடு செய்யறோம். நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாட்களுக்குள்ள நீங்க லண்டன் போக ஏற்பாடு செய்யறோம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. இடம் காமராஜரின் இல்லம். பங்கேற்பாளர்கள் காமராஜர், காமராஜரின் அம்மா, பஞ்சாயத்து தலைவர், உதவியாளர். வாயா, உன்னை பார்த்து எத்தனை நாட்கள் ஆச்சு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? வேலைக்கு சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேன் ஐயா. தெக்க திருநெல்வேலிக்கு போலான்னு வந்த, அப்படியே உங்களை பார்க்கலான்னு வந்தம்மா. சரியா, உட்காரியா. அம்மா, இங்க கொஞ்சம் ரொம்ப வெக்கையா இருக்குமா, நான் போனதும் மின்விசிறி அனுப்புறேன். அம்மா, அது மின்சாரம், பார்த்து கவனமா இருந்துக்கோமா. சரியா, நீ அனுப்பணும்னா அனுப்பு. அங்க உனக்கு தேவைன்னா நீயே வச்சுக்கோயா. ஐயா, நீ இன்னைக்கு சாப்பிட்டு தானே ஐயா போகணும், சாப்பிடாம போகாதையா. ஐயோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறமா வரேம்மா. என்னையா இது, எப்ப வந்தாலும் ஒரு நிமிஷம் கூட வீட்லயே இருக்க மாட்டேங்கிற. இன்னைக்கு நீ சாப்பிட்டு தானே ஐயா போகணும். சரிம்மா, சாப்பாடு எடுத்து வைங்க.
அம்மா, பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போயிட்டு நீங்களா குழாய் போட்டு சொன்னீங்க? நான் யார்கிட்டயே சொல்லலையா. அவர்கள் 4 அதிகாரிகள் வந்தாங்க, பார்த்தாங்க, குழாய் இல்லைன்னு போட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. பணம் கொடுத்தா போட்டீங்கம்மா? இல்லையா, நீ மந்திரி ஆனதும் வச்சாங்கன்னு நினைச்ச ஐயா. போய் பஞ்சாயத்து தலைவரை கூட்டிட்டு வாங்க. சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. நீங்க செய்த ஏற்பாடா இந்த குழாய் போட்டது? ஆமாம் ஐயா, அம்மா தெருக்குழாயில் தண்ணி பிடிக்கிறாங்கன்னு வீட்டில் வைத்தோம் ஐயா. எங்க அம்மா மட்டுமா தெருக்குழாயில் தண்ணி பிடிக்கிறாங்க? ஊர்ல எத்தனை பேர் பிடிக்கிறாங்க? அத்தனை பேருக்கு இலவசமா போட்டு தருவீங்களா? இப்படிதான் ஆள் பார்த்து பண்ணுவீங்களா? நீங்க எனக்கு என்ன பண்ணீங்களோ தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல இந்த குழாயை உடைச்சு எடுக்க வேண்டும். சரிங்க ஐயா, இதோ உடனே செய்யறேன். பாகம் 4. இடம் தச்சநல்லூர். பங்கேற்பாளர்கள் காமராஜர், ஆடமைக்கும் சிறுவர்கள். என்ன குழந்தைங்களா, பள்ளிக்கூடம் போகவில்லையா? இல்லை ஐயா, எங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இல்ல, பக்கத்து ஊர்ல தான் இருக்கு. அங்க போற இடத்துல ஒரு ஆறு இருக்கு. அங்க மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிரம்பிடுது, அதனால பள்ளிக்கூடம் போக முடியாது. சரி, அந்த வழியா பாலம் கட்டி தருகிறேன். எல்லாரும் பள்ளிக்கு செல்லலாமா? சரிங்க ஐயா, நாங்கள் இனிமேல் தினமும் பள்ளிக்கு செல்வோம் ஐயா. நன்றாக படித்து எங்களுடைய வீட்டையும் நமது நாட்டையும் நன்றாக பாதுகாப்போம் ஐயா. எங்களுக்கு அனைத்து தேவைகளையும் செய்து கொடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஐயா. சரிப்பா, நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்தா அதுவே எனக்கு போதும்பா. ரொம்ப நன்றி ஐயா. நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படுத்தோழா, புறப்படுத்தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகித்திவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, அன்னி மைந்தரும் இவரே, பாரத தாயின் மகனும் இவரே. Subscribe to our channel and click on the bell icon and select all for regular updates to reach you.